பரந்தூர் விமான நிலைய திட்டம் இன்னும் முடிவை எட்டாத நிலையில் ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கும் முயற்சி மீண்டும் வேகமெடுத்திருக்கிறது. இந்திய விமான நிலைய ஆணையம் தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ள முக்கிய கடிதம் இந்த திட்டத்தை மீண்டும் கவனத்தின் மையமாக மாற்றியுள்ளது. தமிழ்நாட்டில் 2வது சர்வதேச விமான நிலையம் குறித்து பரந்தூர் திட்டம் இன்னும் விவாதங்களுக்குள் இருக்கும் நிலையில் தென் தமிழகத்திற்கு புதிய நம்பிக்கையை அளிக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆன்மீக சுற்றுலாவின் முக்கிய மையமான ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்துமாறு இந்திய விமான நிலைய ஆணையம் AAI தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பியுள்ளது. அந்த கடிதத்தில் ராமேஸ்வரத்திற்கு ஆண்டுதோறும் அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வருவதால் அங்கு விமான நிலையம் அமைப்பதில் ஆணையம் ஆர்வமாக இருப்பதாகவும் அதற்கான பொருத்தமான இடத்தை மாநில அரசு தேர்வு செய்து நிலத்தை ஒதுக்கி வழங்கினால் ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் திட்டத்தின் கீழ் அதை செயல்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் புதியதல்ல. கடந்த 2024ஆம் ஆண்டு மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைப்பது குறித்து தமிழக அரசின் கருத்தை கேட்டது. அதனைத் தொடர்ந்து தேவிப்பட்டினம், பாவன்குளம், சாத்தகோன் வலசை, பிறப்பன் வலசை மற்றும் திருப்புல்லானி உள்ளிட்ட 5 இடங்கள் முதற்கட்டங்களாக அடையாளம் காணப்பட்டன. பின்னர் விரிவான ஆய்வுக்கு பிறகு அந்த பட்டியல் 2 இடங்களாக குறைக்கப்பட்டது. அவற்றை நேரில் ஆய்வு செய்த இந்திய விமான நிலைய ஆணையம் திருப்புல்லானி அருகே உள்ள கீழக்கரை பகுதி விமான நிலையம் அமைக்க ஏற்ற இடமாக இருப்பதாக பரிந்துரைத்துள்ளது. இதற்கிடையில் உச்சிப்புளியில் உள்ள இந்திய கடற்படையின் INS பருந்து விமான தளத்தை சிவில் பயன்பாட்டுக்கு மாற்ற முடியுமா என்பதையும் தமிழக அரசு பரிசீலித்தது. ஆனால் பாதுகாப்பு மற்றும் நடைமுறை ரீதியான சில சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது உச்சிப்புளி மற்றும் கீழக்கரை ஆகிய 2 இடங்களும் பரிசீலனையில் உள்ளன. அனைத்து தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக அம்சங்களும் ஆய்வு செய்யப்பட்ட பிறகே இறுதி இடம் தேர்வு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை விமான நிலையம் சுமார் 3.5 மணி நேர சாலை பயண தூரத்தில் இருப்பதால் தனியாக புதிய விமான நிலையம் அவசியமா என்ற கேள்வியையும் சிலர் எழுப்பி வருகின்றனர். ஆனால் சுற்றுலா வளர்ச்சி, ஆன்மீக பயணிகள் வசதி, தென் தமிழகத்தின் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் ராமேஸ்வர விமான நிலைய திட்டம் மாநிலத்தின் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்றாக மாறும் வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது.